அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன குடுத்திருக்காங்கன்னா, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எண்ணியவர் எண்ணியபடியே செயல் ஆற்றுவதில் உறுதி உடையவராக இருக்கப் பெற்றால், அவர் எண்ணியவற்றை எண்ணியவாறே அடைவர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனைக்கிறோம். அதுல ரொம்ப உறுதி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, நம்மனால நெனைச்சத நெனைச்ச மாரியே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் எண் 666 அதிகாரம் வினைத்திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்தது, ஆசியான் இந்தியா மாநாட்டில் காணொளியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஏசியன் அப்படிங்கிற இந்த அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். ஸோ இந்த அமைப்பு ஆகஸ்ட் 8, 1967ல உருவாக்கப்படுது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜகார்ட்டா. ஜகார்ட்டா அப்படிங்கிறது இந்தோனேஷியால இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அமைப்புல 10 உறுப்பு நாடுகள் வந்து இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, ப்ரூனே, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா இவங்கலாம் தான் அந்த மெம்பர் கண்ட்ரிஸ். சரியா? இதுல என்ன கேட்டா என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்தியா வந்து மெம்பர் கண்ட்ரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியா இதுல மெம்பர் கண்ட்ரியா கிடையாது. நாட் அ மெம்பர். சரியா? ஆனா 1992ல இருந்து பார்த்தோம்னா, இந்தியா வந்து ஒரு பார்ட்னர் கண்ட்ரியா நம்ம பங்கேற்போம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அப்சர்வரா வந்து இந்த மாநாட்டுல வந்து ஒரு விருந்தினரா வந்து நம்ம கலந்துக்குவோம். சரியா? அந்த வகையில இந்த வருஷம் ஆசியான் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மலேசியால நடக்கப் போகுது. சரியா? இந்த மலேசியால நடக்கக்கூடிய மாநாட்டுல நம்ம பிரதமர் வந்து காணொளி வாயிலாக கலந்துக்க போறாரு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னொரு மாநாடு பத்தின செய்தி வந்திருந்துச்சு. புதுடில்லியில் நவம்பர் 3 முதல் வளர்ந்து வரும் அறிவியல் புதுமை மாநாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ டெல்லியில வந்து நடக்கப் போகுது. என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கப் போகுது. சரியா? ஸோ இந்த மாநாட்டுல வந்து விண்வெளித்துறை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 13 துறைகள் சேர்ந்து இந்த மாநாட வந்து நடத்துறாங்க. அது எங்க நடக்கப் போகுது அப்படின்னா, புதுடெல்லியில வந்து நடக்கப் போகுது. சரியா? பேசிக்கா இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இன்றைய செய்தித்தாள்ல சின்ன சின்ன செய்திகள் தான் இருந்துச்சு. நன்றி.